பார்த்து கொடுங்க. வண்டி வாங்க வந்திருக்கீங்களா இல்லை சும்மா வந்து பொழுதுபோக்கு வந்திருக்கீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணி. சரி இருங்க ஒரு நிமிஷம். சிவா சார் கொஞ்ச நேரம் நீங்க பேசுறது கரெக்டா? 1000 ரூபாய்க்கு வண்டி யார் தருவான்னு சொன்னாங்க. நான் தரேன் சொல்றேன். ஹாய், இன்னைக்கு என்ன மேட்ரு அப்படின்னா, சென்னை போரூரில் எஸ்எம்கே மாருதி சுசுகி அப்படின்ற ஒரு ஷோரூமில் வந்து ஆக்சஸில் வந்து ஒரு பைக் லான்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்மளை கூப்பிட்டாங்க, வாங்க ப்ரோ வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி முதல்லேருந்து சென்னைக்கு வந்தாச்சு. வந்துட்டு சும்மா வந்துட்டு இந்த வண்டி இப்படி இருக்குது, கண்ணாடி இப்படி இருக்குது, இது ஜட்டி இது பண்ணின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. நம்மளோட சைடில் எப்பயுமே உள்ளுக்குள்ளே போயிட்டு யாரும் அவரால் கத்த விட்டாதான் அது வீடியோ ஃபுல்ஃபில் ஆகும்னு எனக்கு தோணும். அது உள்ளுக்குள்ளே போய்ட்டு யார் சிக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி லைட்டாக ஒரு வாட்டி விட்டுருவோம். யார் சிக்கிறாங்கன்றது தெரியல. வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பேரை சொல்லி இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க. இந்த பா எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. அக்கா இந்த வண்டி எடுக்கணும். ஓகே, அதான் அதை பற்றி சொல்லி நல்லா இருக்கும். இது ஆக்சஸ் தான் பார்க்குறீங்களா? ஆம்னிஸ் பார்க்குறீங்களா? ஆக்ஸ்னா ஆக்சஸ் வெஹிக்கிள் தானே பார்க்குறீங்க? வண்டி வேணும், வண்டி ஓட்டணும். ஆமாம், ஓட்டிருக்கேன். அப்பாடி ஜாலியாக சுற்றணும். ஆமாம், ஏற்கனவே வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஓட்டிருக்கேன். சைக்கிள் பழகிருக்கேன். ஓகே, சைக்கிள் பழகிருக்கேன். அதை பழகிட்டு அப்படி எடுத்துகிட்டு போகலாம் மாதிரி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பைக்கிலே ஓட்ட போகிறீங்களா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் ஓட்ட போகிறீங்க. கரெக்டுங்களா? இது சிசி வந்து பார்த்தீங்கன்னா 125 சிசி. பைக்கோட ஸ்பீட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து 100. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும்? 1 கிலோமீட்டருக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 அந்த ரேஞ்சுக்கு போகும் உங்களுக்கு. எத்தனை லிட்டர் போடணும்? வண்டியோட ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர் வரும். 5 லிட்டர். சரிங்களா? 5 லிட்டர் தான் போட காசு சொல்லுங்க. 5 லிட்டர் பைக்கோட கெப்பாசிட்டி 50 ரூபாய்க்கு போடுவேன். நீங்க மிஞ்சி போனா அட மலக்குறங்க. 50 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போகும். கொஞ்சம் தூரம் தான் போகும். ஆமா, திருநெல்வேலி போக முடியுமா? இங்க இருந்து எப்படி சார் திருநெல்வேலிக்கு போக முடியும்? சரி சொல்லுங்க. அடுத்து திருநெல்வேலிக்கு போகிறதுக்குலாம் நீங்க 2 டைம் போடுற மாதிரி வரும். சரிங்களா? 50 ரூபாய்க்கு 2 டைம் போடணுமா? 50 ரூபாய்க்கு இல்ல, ஃபுல் டேங்கே போடுற மாதிரி வரும். அத்தாடி, ஃபுல் டேங்க்னா எங்க அப்பா என்ன அவ்வளவுதான் பாடி ஆக்கிடுவாப்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட சிசி 125. உங்களுக்கு வந்து ஸ்பீடோட லெவல் பார்த்தீங்கன்னா 45 to 50 ரேஞ்சில் போகும் லோக்கலில். லாங் ட்ரிப் போகும்போது உங்களுக்கு 45 வரும் சார் உங்களுக்கு. சரிங்களா? லாங் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, லாங் டிரைவ் போகும்போது 50 and above உங்களுக்கு வந்து பைக்கோட ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பைக்கில் வந்து நீங்கள் 2 பேராக வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். ஆனால் 3 பேர் இருக்குமே, அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான். எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, எங்கள் அக்கா, பெரியம்மா, இவ்வளோ பேர் இருக்கோம். போக முடியுமா? அதில் இதுலேயே போக முடியாது சார். வைக்கல்னா 2 பேர் தான். 2 வீலரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஓட்டுறவங்க. வைக்கல் வண்டி வாகனம் சொல்றீங்களா? அதுதான் வைக்கல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வண்டியில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் 2 பேர் தான் உட்காந்து போகலாம். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும். சரிங்களா? அடிஷனல் சந்து பந்தல நீங்க போலாம் சார். எப்படின்னாலும் தானே நமக்கு முக்கியம். வைக்கல்ல வந்து 4 பேர் 5 பேர் டிராவல் பண்ணிட்டு போறாங்க. நீங்களும் ரோட்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பசங்க வந்து 4 பேரா போறாங்க. ஒரே குடும்பம் ஆகி போச்சுக்கா. எங்க அப்பா தவறு பண்ணிட்டாரு. குடும்பம் ஆகி போச்சு. பெருகிட்டோம், ஆளு பெருகிட்டோம். சரி, அதை விடுங்க. 2 பேர் போலாம். 2 பேர் போலாம். சரிங்களா? முன்னாடி குறைச்சுக்கிறோம் எங்க அப்பாவை. சரி, முன்னாடி ஒருத்தர் பின்னாடி உட்காந்துக்கிறான். சரிங்களா? மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜ் பண்ண. நீங்க சொல்றீங்களே திருநெல்வேலி வரைக்கும் நான் போகணும்னு. ஆமா, போன் எடுத்துட்டே போவீங்க. போன் எடுத்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திருநெல்வேலி வரைக்கும் போகலாங்க. என்ன யோசிக்கிறேன்னா, பெட்ரோல் அதிகமா போட சொல்றீங்க. அது ஒரு சங்கட்டமா இருக்கு. எப்படிடா தப்பிக்க போற? அதாவது இந்த வண்டிக்கு இவ்வளவு பெட்ரோல் போட்டாதான் உங்களுக்கு கன்சப்ஷன் நல்லா. 100 ரூபாய்க்கு போட்டு, சரி நான் நினைச்சேன் 100 ரூபாய்க்கு போட்டு அப்படி திருநெல்வேலியும் போவோம். 100 ரூபாய்க்கு எப்படி சார்? 150 ரூபாய்க்கு மாறு. என்னோட மைண்ட் செட் அப்படி. நான் திடீர்னு இந்த மாதிரி யோசிப்பேன். எப்படி எந்த வண்டி? சைக்கிள் தான் போகணும். நீங்க நல்லா இருக்கும். மத்த வண்டி பிக்கப் கிடையாது.
பா பிக்கப் கிடையாது, வண்டி பிக்கப். வண்டி பிக்கப்னா நீங்க வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஆனா நான் கேக்குறேன், என்னால கோவப்பட மாட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல எவ்வளவு பேசினாலும் கோவமே பட மாட்டீங்க. சரி நானும் இங்க இருந்து திருநெல்வேலி போகணுன்றேன், கோவப்பட மாட்டீங்க. அதுக்கப்புறம் அது பண்ணலான்றீங்க, கோவப்பட மாட்டேன். வண்டி பறக்க உங்களுக்கு தெரியலையே, தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த கேள்வி. நானே ஒரு மந்தாரு, ஒன்னான ஒரு மந்தாரு. உங்களுக்கு இவ்வளவு தூரம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நானே ஒரு மெண்டல். ரொம்ப முக்கியம். சரி, அவர் என்ன பண்றாரு? யாரு? இது எதுக்கு நான் எடுக்கிறேன்னா, உன் வீடியோ எடுக்கிறது பயமா ஆயிடுச்சு அவங்களுக்கு பார்த்துட்டு. பயமா இருக்கா? எங்க அப்பா வந்து என்னை நம்பவே மாட்டாரு, கொஞ்சம் நம்ப மாட்டாரு, ஒரு துளியோட நம்ப மாட்டாரு. அதனால பைக் வாங்க போறேன்பா. சேட்டை பண்ணிருக்கீங்க வீட்டுல? சேட்டை இல்ல, கடைசி பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை, செல்ல பிள்ளை, எல்லாம் குட்டி. அதனால எதனால நீ வீடியோ ப்ரூஃப்னு கேட்பாரு. ஒண்ணும் இங்க இருந்து நான் போய் முட்டை வாங்க கூட வீடியோ எடுத்து அனுப்பிடுவேன். முட்டை வாங்கிருக்கேன் நம்ப மாட்டாருங்க. அவர் சந்தேக பேர் இல்லைங்க. அவரு ஆத்தாடி அவரெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவும் வாழ முடியாது. சொந்த ஊரே என்ன ஊரு? நான் மதுரை. நானும் மதுரைக்காரன் தான்டா. சரி, டிக்கியை பத்தி சொல்லுங்க. சீட் வந்து ஆத்தாடி இவ்வளவு பெருசா இருக்கா? ஆமா, அப்புறம் நீங்க போகும்போது ஹெல்மெட் எடுத்துட்டு போகணும். இப்ப நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஹெல்மெட் போட்டு. ஏங்க இப்ப நாளை பின்ன எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அதுல தண்ணி ஊத்தி சரி கொள்ளலாமா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீச்சல் அடிக்க விடுமா? அந்த அளவுக்கு அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஹெல்மெட் வந்து இதுல வைக்கலாம். நீச்சல் அடிக்கிற மாதிரினா கொடுங்க, எல்லாம் வண்டி வேணாம். இவ்வளவு தூரம் நீங்க நீச்சல் அடிக்கிற மாதிரி எப்படியாவது வண்டி வருவாங்க. எங்க நீச்சல் என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. இப்போ திடீர்னு எனக்கு தண்ணி தவிக்குது அப்படின்னா நான் 1 லிட்டருக்கு எல்லாம் பத்தாது. தண்ணி நான் மடம் மடம் ஒட்டக மாதிரி இருக்கும் தண்ணி குடிப்பேன். ஒட்டகம் தண்ணி குடிக்கும்ல, அந்த மாதிரி குடிப்பேன். தண்ணி இந்த பீச்சு நான் பாட்டு டமக்கு 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 குடிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு ஆள். அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா வேணாம், வண்டி வேணாம், எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாத வேஸ்ட், ஓட்டி விடுங்க. வேற என்ன இது? ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு கரெக்டான ஆள் ஒருத்தர் வருவாங்க. யாரை கூப்பிட்டாலும் அதே தானே. ஆமா, அவரு இந்த நீச்சல் அடிக்க முடியுமான்னு கேக்குறாரு. நீச்சல் அடிக்க முடியாது. இதுல 24 into 0.1 லிட்டர் வரும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஹெல்மெட் வச்சுட்டு நீங்க பாட்டில் நான் ஹெல்மெட்டே போட மாட்டேன். நான் ஹெல்மெட்டே போட மாட்டேன். ஸ்விமிங் பூல் இல்லையே நீச்சல் அடிக்கிறதுக்கு. ஆனா இவ்வளவு சிரிச்சிட்டே பேசுறதுனால எனக்கு என்ன வண்டி ஓட்டுறதுக்கு வேணுமா, நீங்க நீச்சல் அடிக்க வேணுமா? நான் என் பிள்ளை இப்ப நான் நாளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படினாலும் பிள்ளை பிறகு எனக்கு சரிங்களா. டக்குன்னு நான் போயிட்டு இருக்கேன், அப்பா நீச்சல் கொடுத்துல வேணும்பா வச்சுன்னா தண்ணி ஊத்தி நெப்பி விட்டு ஆசை நெப்பிட்டு போயிட்டே இருப்பேன். நீச்சல் உள்ள கட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுல்ல. அந்த ஒரு காரணம் தான். இல்ல நீச்சல் உள்ள வேணாம். சொல்றதெல்லாம் ஓகே. அந்த குழந்தைய கூட்டிட்டு நாங்க போய் ஒண்ணும் வண்டியில போயிட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாத்தையும் கார பண்ணுவேன், எல்லாத்தையும் கார பண்ணு. உங்க வீட்டுக்காரமா நீங்க குழந்தை எல்லாம் போறீங்க, போயிட்டே இருக்கீங்க. என் பொண்டாட்டி கப்பல மண்ணு ஊத்துவேன். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. மொண்டு ஊத்துங்க. கப்பல மண்ணு ஊத்துவேன். இதுல தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி வச்சு எடுத்து போறதுக்கு ஸ்டோரேஜ் தான் இது. உங்க வாட்டர் பாட்டில உங்க குழந்தைக்கு பால் டப்பா இருந்ததுன்னா அது வச்சது, பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றது ஒண்ணும் இல்ல. நான் பைக்ல போயிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கும்போது டக்குனு ஹெல்மெட் இருக்கு இல்லைங்களா? ஹெல்மெட் நான் சொல்றது கேளுங்க. ஹெல்மெட் வேணாங்க, என்ன நீங்க சொன்னது சுத்தி இருக்கீங்க. ஓட்டணும், ஹெல்மெட் போட்டு ஓட்டுறதா மஸ்ட். நான் ஹெல்மெட் மண்டல போட்டுக்கறேன் போதுமா? இப்ப ஹெல்மெட் மண்டல போட்டுக்கறேன். வண்டியில ஹெல்மெட் போட்டு போறீங்க. இப்ப ஹெல்மெட்ல டக்குனு ஒரு காக்கா ஆயிருந்துச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அத கழுவணும்ல, தண்ணி எடுத்து மூணு ஊத்தி போயிட்டு வாட்டர் பாட்டில பிடிச்சிடணும். வாட்டர் பாட்டில் பத்தாது எனக்கு தண்ணி. நான் ஒட்ட மாதிரி தண்ணி குடிப்பேன். அப்பேன்னு சொல்லிட்டேன், நான் ஒட்ட மாதிரி தண்ணி குடிப்பேன் சிஸ்டர். அப்ப நீங்க பாலாவரத்துல தான் நீங்க இருக்கணும். 2 லிட்டர் பாட்டில் இருக்குல்ல, 2 லிட்டர் பாட்டில் பிஸ்லரி பாட்டில். ஒரு நாளைக்கு 35 லிட்டர் குடிப்பேன். யாருங்க ஒரு நாளைக்கு 35 லிட்டர் குடிப்பேங்க நானு? அப்படியே நீங்க அப்ப சவுண்ட் கேக்குதா? பாலைவனத்துல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆமா. கேக்குதா? இது என்னது? உங்க மொபைல் நீங்க வந்து டிக்கிக்குள்ளரையோ இல்ல பேண்ட் பாக்கெட்லயோ வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கால் யாராவது பண்றாங்க, டிக்கிக்குள்ளன்றீங்க என்ன? டிக்கி எல்லாம் வைக்க மாட்டேன். அந்த டிக்கி இல்ல, வண்டியோட டிக்கி. அது சொல்லுங்க. டிக்கி என்னன்னா எனக்கு தெரிஞ்ச டிக்கி ஒரே ஒரு டிக்கி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு போன் வருதுன்னு தெரியாது. அப்புறம் குரு குருன்னு அது பாட்டு சுத்திட்டு இருக்கேன் எனக்கு. சரி, இது உள்ளயோ இல்ல நீங்க பேண்ட் பாக்கெட்லயோ வச்சு அப்படி சொல்லுங்க. கால் யாராவது உங்களுக்கு எமர்ஜென்சியா கால் பண்ணுவாங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கூட கால் பண்ணலாம். நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது வண்டியில போன் எடுத்து யாரும் பார்க்கணும். பட் ஆனா இது வந்து உங்களுக்கு என்ன கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேல காட்டும், இது மாதிரி உங்களுக்கு கால் வருது சொல்றீங்க. இப்ப எனக்கு ஆளுல அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் போன் எடுத்து பார்த்து உள்ள வைக்கிறதுக்குள்ள இதுல பார்த்து கட் பண்ணிட்டு போயிருவேன். இதை கட் பண்ண முடியாது. இதுல வருங்கிறது டிஸ்பிளேல மட்டும் காட்டதான் நான் எடுக்க மாட்டேன். இது
இம்பார்ட்டன்ட் கலர்னா எடுக்க தானே செய்யணும். இம்பார்ட்டன் கால் மட்டும் எடுப்பேன். என் ஆள்ல அடிச்சு எடுக்க மாட்டேன். என் ஆள்ல அடிச்சு எடுக்க மாட்டேன். ஏன்னா அழைப்பது எம்மனா கூட இருக்கலாம். வண்டி விடும்போது அழைப்பது எம்மனா கூட இருக்கலாம். அதனாலதான் சார் சொல்றேன். இப்ப நீங்க எம்மன் யாரை சொல்றேன்? யமன்ங்கிறது வந்து யம தர்மராஜா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றேன். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்க பாசம் கிடையாது. எங்க இருக்கியா என்ன பண்றியா யார்கிட்ட பேசுறியா. உங்க மேல வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா ஃபோக்கஸ் எப்படி இருக்கு, சும்மாவே இருக்க மாட்டாரு, இவரு ஏதாவது கிரிமினல் வேலை பண்ணிட்டே இருக்கிறாரு. நீ சொல்றது வேணா கரெக்ட், இது வேணா கரெக்ட். சரி, அந்த ஒரு காரணத்துக்காக போன் எடுத்துட்டா மாட்டிக்கிடுவேன். இங்க இருக்கேன் அப்படின்னா மாட்டிக்கிடுவேன். பேசிக் மாடல் வந்து இப்ப எவ்வளவு நான் எடுக்கணும்? இப்ப நீங்க எடுக்கணும் இந்த மாடல் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்த்து 1,00,000 ரூபா இல்ல 10,000 ரூபா இருக்கு. இனிஷியல் பேமெண்ட் கட்டிக்கலாம், முழுசாவே 10,000 மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிக்கலாம். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் மாசம் மாசம் கிறுக்காயிருவேன். 10,000 ரூபாய்க்கு வண்டி எடுக்க முடியாது. கொஞ்சம் பேசி பாருங்களேன். பேசினாலும் சரி இதுதான் வரும் உங்களுக்கு. 10,000 ரூபாய் இனிஷியலா ஒரு அமௌண்ட் கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இஎம்ஐ கேட்டு பாருங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, சத்தியமா பிடிச்சிருக்கு வண்டி எனக்கு. 10,000 ரூபாய் கேட்டு பாருங்க. நீங்க யாராவது கூப்பிட்டு நான் பேசுறேன். 10,000 ரூபாய்க்கு சைக்கிள் தான் சரி, நீங்க யாராவது கூப்பிட்டு நான் பேசுறேன். வேணும். இந்த வண்டி தான் வேணும், பெட்டர்மா சைட்டே தான் வேணும் எனக்கு. ஓகே ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் எனக்கு. சொல்லுங்க. சின்ன கண்டிஷன் சொல்லுங்க. 1,00,000 ரூபா சொல்றீங்க, 90,000 கம்மி பண்ணுவீங்க. 90,000 எனக்காக ஒரு 90,000 கம்மி பண்ணுவேன். 10,000 தான் கையில இருக்கு. 10,000 யார் வண்டி தராங்க உங்களுக்கு? நீங்க தாங்க நல்ல மனசாரி. நல்ல வயசு மனசா தான், வயசு தான். எனக்கு 35. 27 வயசு உள்ள மாதிரி தான் இருக்கீங்க. இந்த மாதிரி சொன்னாலும் அவங்கள்ட்ட என்ன வண்டி கொடுத்துருவாங்களா இல்ல? 10,000 யாருங்க வண்டி தருவாங்க உங்களுக்கு? பார்த்து கொடுங்க. என்ன வாங்க வந்திருக்கீங்க? வண்டி வாங்க வந்திருக்கீங்களா இல்ல சும்மா வந்து பொழுதுபோக்கு வந்திருக்கீங்களா? டைம் வேஸ்ட் பண்றது. போமாறீங்க. அப்புறம் 10,000 யார் சார் வண்டி தருவாங்க? இல்லைங்க, ஒரு ஆசை தான், ஒரு ஆசை. இப்போ போறான் போட்டு ஒரு 2 இட்லி வாங்குறேன், 2 இட்லி வாங்கிட்டாக்கா ஒரு இட்லி தான் காப்பாங்க, காசு தரேங்க சொல்ல மாட்டோமா? அதே நாங்கள் என்ன காய்கறி கடை வியாபாரமா பண்றாங்க சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு வண்டி வாங்க வந்து சும்மா நீங்க சேல்ஸ் தானே? சேல்ஸ்ல தான் சார் இருக்கேன். சேல்ஸ்ல இருந்தா ஓனரோட மோசம் பேசுறீங்க. நீங்க இவ்வளவு தூரம் வண்டி பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் கேக்குறீங்க, எல்லாம் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா நீங்க கடைசி வந்து 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இஎம்ஐ தான் பண்ண முடியும் சொல்றேன். சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டியா? 10,000 ரூபாய்க்கு வேணுங்களா? சாப்பிட்டியா? சரி இருங்க. சிவா சார், சார் இவர் வந்து 10,000 ரூபாய்க்கு வண்டி கேட்குறாரு. 10,000 ரூபாய்க்கு எந்த கம்பெனி சார்? 10,000 ரூபாய்க்கா? 10,000 இனிஷியல் பேமெண்ட் போடலாமான்னு கேட்டேன். அதுக்கு இல்ல, நாங்க 10,000 ரூபாய்க்கு வண்டி கொடுப்போம் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் என்கிட்ட 10,000 ரூபாய் தான் சொன்னாரு, இப்போ மாத்தி சொல்றாரு. நான் என்ன கேட்டேன் ஃபர்ஸ்ட்? 1,00,000 சொன்னாங்க. 1,00,000மா? சரி ஓகே மேடம், நான் 1,50,000 கூட தரேன், என் வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிஷியல் பேமெண்ட் 10,000 நான் போட்டுக்கிறேன், மிச்ச பேமெண்ட் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா. இல்ல 10,000 ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. நீங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்றீங்க. நீங்க வேற அப்படியே அவனை சொன்னேன். மாத்தி சொல்றாங்க. அவங்க முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்தாங்க சார். இப்ப என்ன வந்துட்டு 1,00,000 ரூபா வண்டி. இந்த படம் பாத்திருக்கீங்களா? அயன் படம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதுக்கு இது ஃப்ரீயா, இதுக்கு இது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் வேஸ்ட் வேலை இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு வேலை இருக்கு. நான் சொல்றேன் 1,00,000 ரூபா தான் பைக்கு. நான் வந்து மாசம் மாசம் கட்டுறேன், எவ்வளவு கட்டணுமோ கட்டணும். எதுக்கு மாசம் மாசம் கட்டிக்கிட்டு வேண்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய்க்கு வேலை வண்டி 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து கூட்டு 10,000 ரூபாய்க்கு நான் கட்டேன்றான். நான் பேசி பேசுறீங்க கொஞ்ச நேரம். நீங்க பேசுறது கரெக்டா? 10,000 ரூபாய்க்கு வண்டி யார் தருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க தானே சொன்னீங்க வீடியோ போட்டு பார்க்கவா? என்ன வேணா நீங்க போட்டு பாருங்க. 10,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டுங்க நான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் என்னால முடியாது. 10,000 ரூபாய்க்கு வண்டி அத்திமதி பேசுறாங்க, பொய்யா பேசுறாங்க. நீங்களே பேசுங்க. ஓகே சார், தேங்க் யூ. அவங்க சொல்லிருங்க உங்களை அடுக்க கூடுதல் வேற கூப்பிடுங்க. அவங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அவர் வந்து இல்ல இருங்க ரொம்ப குடிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு பண்ணி வீடியோ தான். இவர் தான் எடுக்க சொன்னாரு, இவர் தான் சத்தியம் எடுக்க சொன்னாரு. நான் உங்களுக்கு கலை சும்மா வந்து வம்புலுக்கு இருக்குங்க. வம்புல சொல்லி தொலைங்க சார். வீடியோ அப்பதான் சொன்னேன்ல, எங்க அப்பாக்கெல்லாம் கிடையாது. இங்க வீடியோ எங்க எடுக்க சொன்னா அதுக்கு சும்மா விளையாடாதீங்க சார். சத்தியமா சொல்றேன், கேளுங்க.
சத்தியமாக சொல்கிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. வீடியோ நிஜமானுமே. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும் அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். வண்டி வாங்கிட்டு தான் போவேன். சரி, ஓகே, கங்க்ராச்சுலேஷன். அதே 10,000 ரூபாய்க்கு.